19 கிட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 1999 வரும்பொழுது உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2010 அழியும்னாங்க, 2020 அழியும்னு சொன்னாங்க. உலகம் அழிவது எப்பொழுது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான டிபேட் எல்லா இடத்துலையும் போயிட்டே இருந்துச்சு. நம்ம நினைச்ச மாதிரியே கோவிட் வந்த போது எல்லாரும் நினைச்சாங்க, ஓகே உலகம் இப்போ அழிய போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா உலகம் அழிவது எப்போது, உலகத்தின் முடிவு எப்போது அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு சரியான பதில் இல்லை என்றாலும் வேதத்திலையும் நம்ம பார்க்க முடிகிறது. பைபிள்ல சீஷர்கள் ஆண்டவற்றை கேட்கிறாங்க, கடைசி நாட்கள்ல, அதாவது ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்ப ஆண்டவர் நிறைய விஷயங்களை மத்தேயு 24 ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லியிருக்கிறாரு. பட் அதனுடைய கிரேட் எலாபரேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்துட்டே வரோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். அண்ட் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நிறைய பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், வார் எல்லாமே வரும், எச்சரிக்கையாயிருங்க, ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கொள்ளை நோய்கள் வரும், லைக் கோவிட் மாதிரி. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அன்பு தணிந்து போகும், நிறைய கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள உபதேசகர்களும் கள்ள போதகர்களும் வந்து நானே இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நிறைய பேர் உங்களை வஞ்சிப்பாங்க, அப்பவும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொன்ன தேவன் 14வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். சோ முடிவு வரும் என்ற ஒரு விஷயத்தை ஆண்டவர் மத்தேயு 24:14 சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. சரி, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எப்பொழுது அறிவிக்கப்படும் எல்லா ஜனங்களுக்கும்? ஏன்னா நிறைய பேருக்கு அவங்கவுங்களுடைய சொந்த லாங்குவேஜ்ல பைபிள் இல்லை, ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். வெளிப்படுத்தின விசேஷம் 14 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன், அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்திற்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஸோ கடைசி காலம் மிக சமீபம் என்பதை நம்ம இப்போ உள்ள நாட்களில் பார்க்கும் பொழுது அதிகமாக பார்க்க முடிகிறது. பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் வார் பார்க்குறோம், கோவிட் மாதிரி நிறைய கொள்ளை நோய்கள் வந்து போனதை பார்க்கிறோம், உலகத்தை கலக்குகிற பல காரியங்கள் பார்க்கிறோம். ஆனா எப்ப தேவன் முடிவு வரும்னு சொல்றாரு தெரியுமா? ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் எங்க எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்படணும், எல்லா ஜாதிக்கும் எல்லா மொழிகள் உள்ளவர்களுக்கும் எல்லா ஜனக்கூட்டத்துக்கும் இந்த நித்திய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது முடிவு வரும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு எந்த சேனல் திருப்பினாலும், எந்த யூடியூப் சேனல்ஸ் பார்த்தாலும் நிறைய இடத்துல நிறைய ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்மளால கேட்க முடிகிறது. So we are almost all nearing the end days and we should be careful not to be deceived. ஏமாற்றப்படாத அளவுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல, எது நல்லது எது கெட்டது என்று. அண்ட் ஆண்டவர் தாமே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாலேஜை கொடுத்து, அண்ட் முக்கியமாக நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை அதிகமாக தியானிக்கும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கண்டிப்பாக வெளிப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான ஐயமுமே இல்லை. God bless you and have a great day.